நீதிமன்றம் பல விசித்திரம் நிறைந்த வழக்குகளை சந்தித்திருக்கிறது. புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. இந்த வழக்கு விசித்திரமும் அல்ல, வழக்காடும் நான் புதுமையான மனிதரும் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக தென்படக்கூடிய ஜீவன் தான் நான். கோவிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டு நிற்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கலாம் நான் இவற்றையெல்லாம் எதிர்ப்பேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலே குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாதது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாக மாறிவிட்டதை கண்டிப்பதற்காக. உனக்கே இவ்வளவு அக்கறை, உலகில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள், என் சுயநலத்தில் பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்துக்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன், அதே போல பாடித்திரியின் குயில்கள் இல்லை என் பாதையில். படமெடுத்தாலும் பாம்புகள் நெளிந்திருக்கின்றன. தென்றலை தீண்டியதில்லை நான், ஆனால் தீயை தாண்டி இருக்கிறேன். தங்கையின் பேரோ கல்யாணி, மங்களமான பேர். ஆனால் அவள் கழுத்திலோ மாங்கல்யமில்லை. செழித்து வளர்ந்த குடும்பம் என்று சீரழிந்து விட்டது. கல்யாணிக்கு கருணை காட்டினார்கள் சிலர், ஆனால் காளையர்கள் சிலர் அவள் காதலை கைவாராக கேட்டார்கள். இதோ இந்த கொலை வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டு நிற்கிறானே கொடியவன் வேலு, என் தங்கையை பகட்டால் மயக்க முனைந்திருக்கிறான். என் தங்கை மட்டும் கொஞ்சம் விட்டுக் கொடுத்திருந்தால், மாளிகையின் வீட்டு வாசல்லே ஒரு நாள், கூட கோபுரத்தின் வாசல்லே ஒரு நாள் இப்படி வாழ்வை போக்கி இருக்கலாம். இதைத்தானா இந்த சமுதாயம் விரும்புகிறது? பணம் என் தங்கியை துரத்தியது, ஓடினான். பகட்டு என் தங்கியை விரட்டியது, ஓடினாள். ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினாள். அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும். சட்டத்தை தீட்டுவோர் செய்தார்களா? என் தங்கை கல்யாணியைத்தான் வாழ விட்டார்களா?